கன்னட திரையுலகில் முன்னணி நடிகையான ரன்யா ராவ் தொடையில் ஒட்டி வைத்து தங்க கட்டிகளை கடத்தி வந்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார். யார் இந்த ரன்யா ராவ்? அவரது பின்னணி குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னட திரையுலகை சேர்ந்தவர் பிரபல நடிகை ரன்யா ராவ். இவர் ஒரு மூத்த IPS அதிகாரியின் வளர்ப்பு மகள் ஆவர். இவர் தமிழில் வாகா திரைப்படத்தில் நடித்து இருந்தார். அண்மையில் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு திரையுலகை விட்டு சற்று விலகியே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் தனது கணவருடனோ அல்லது தனியாகவோ துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டு இருந்தார். கடந்த 3ஆம் தேதி ரன்யா ராவ் துபாயிலிருந்து பெங்களூர் விமான நிலையத்திற்கு வந்து இறங்கினார். அவர் விமான நிலையத்தில் இருந்து எந்தவித சோதனையும் இல்லாமல் வெளியில் வந்து விட்டார். ஆனால் விமான நிலையத்தை விட்டு வெளியில் வர சில அடிகள் இருந்த நிலையில் அவரை சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்தனர். அவரை சோதனை செய்த போது அவர் உடல் முழுக்க தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. மொத்தம் 14 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. விமான நிலையத்தை விட்டு வெளியில் வர உடலுக்குள் மறைத்து வைக்கலாம் என்று திட்டமிட்டேன். ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு டேப் வாங்கி சென்று இருந்தேன். விமான நிலையத்தில் டேப்பை வெட்ட கத்திரிக்கோள் இருக்காது என்று கருதி டேப்பை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து சென்று இருந்தேன். அப்படி இருந்தும் அவ்வளவு தங்கத்தை எப்படி எடுத்து செல்வது என்று தெரியாமல் இருந்தது. உடனே யூடியூப் வீடியோவை திறந்து உடம்பில் எப்படி தங்கத்தை மறைத்து வைப்பது என்பது குறித்து தெரிந்து கொண்டேன். அதன் அடிப்படையில் கழுத்து, கையில் தங்கத்தை வைத்து டேப்பை கொண்டு ஒட்டினேன். சிறிய துண்டு தங்கத்தை ஷூவிற்குள் மறைத்து வைத்தேன் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்து உள்ளார். துபாயில் இருந்து தங்கம் கடத்துவதற்காக அங்கு ஒரு நகைக்கடையை நடத்தி வந்த அதிர்ச்சி தகவலும் வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த நகைக்கடையில் ரன்யா ராவ், தருண் ராஜு தலா 50% பணத்தை முதலீடு செய்து நடத்தி வந்துள்ளனர். ரன்யா ராவ் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருந்தார். அப்போது ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 6 மாதங்களில் ரன்யா ராவ் 27 முறை துபாய் சென்று வந்துள்ளார். அதுவும் 2 வாரத்தில் 4 முறை துபாய் சென்று வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு முறையும் துபாய் சென்று வரும்போது கணிசமான அளவு தங்கத்தை கடத்தி கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அதில் சுமார் 2.5 கோடி ரூபாய் ரொக்கம், 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன. அவருக்கு சர்வதேச தங்க கடத்தல் மற்றும் பெங்களூரின் தங்க வியாபாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர் தருண் ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டு உள்ளார். முதலில் தங்க கடத்தல் வழக்கு CIDக்கு மாற்றப்பட்டது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் கர்நாடக அரசால் வாபஸ் பெறப்பட்டது. அதே சமயம் அமலாக்கத்துறை சார்பில் நடிகை ரன்யா ராவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது ED அதிகாரிகள் தான் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. ரன்யா ராவ் விவகாரம் சூடுபிடித்து உள்ள நிலையில் இந்த வழக்கில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவுக்கு தொடர்பு இருப்பதாக கர்நாடகா பாஜக தலைவர் அமித் மாளவியா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நடிகையுடன் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து கர்நாடகாவில் ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கு இப்போது முதல்வர் சித்தராமையாவின் வீட்டு வாசலை எட்டி உள்ளது. இந்த புகைப்படத்தில் தற்போதைய உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர ராவும் இடம்பெற்று உள்ளார். இதற்கிடையே தன்னிடம் விசாரணை நடத்திய வருவாய் புலனாய்வு துறை இயக்குநரக அதிகாரிகள்
வெற்று காகிதங்களில் கையெழுத்திட்டு வாங்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது தன்னை அடித்து துன்புறுத்திய அதிகாரிகள் கன்னத்தில் 10 முதல் 15 முறை அடித்து கையெழுத்திட வற்புறுத்தியதாகவும், எனினும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்திட மறுத்ததாகவும் அவர் வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ரன்யா ராவ் கைதான நிலையில் திருமணத்துக்கு பிறகு தனது மகள் தங்கள் குடும்பத்துடன் நெருங்கி பழகுவது இல்லை என அவரது வளர்ப்பு தந்தையும் போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவ் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அனைவரது கவனமும் ரன்யா ராவின் கணவர் ஜதின் ஹூக்ரி பக்கம் திரும்பியது. இதனைத் தொடர்ந்து தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி உள்ள நடிகை ரன்யா ராவின் கணவர் ஜதின் ஹூக்ரி தங்களுக்கு திருமணமான ஒரே மாதத்தில் இருவரும் பிரிந்து விட்டதாக நீதிமன்றத்தில் கூறியுள்ளது ரன்யா ராவின் விவகாரத்தில் இருந்து பின்வாங்குவதை உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவுடன் கூட்டாளிகளாக இருந்ததாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், கர்நாடக அமைச்சர்கள் என பலரது பெயர்களும் அடிபடுவதால் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது.